பேர் ராணி, செல்வபுரத்துல வந்து. உங்க உங்க பொம்பளை தமிழ் சரிக்கு வராதீங்க. சொல்லுங்க. உங்க அக்காக்கு உங்க பொம்பளை போக கூடாது. எதனால? மலையாளத்துக்கு போறீங்க, போக கூடாது இல்லைங்க. எதனால போறீங்க? தர்காவுக்கா? பள்ளிவாசல் போகலான்னு சொல்லிருக்காங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல இல்லங்க, அதுதான் கேக்குறாங்களா? பள்ளிவாசல் தான் கேக்குறாங்க. பள்ளிவாசலுக்கு பெண்கள் ஏன் போக கூடாதுன்னு கேக்குறாங்க. இதுக்கு முந்தினவராக தான் கேட்டாரு. அவங்க லாங்குவேஜ் தமிழ் தெரியாதனால அதை திருப்பி ஒண்ணு கேட்டிருக்காங்க. பள்ளிவாசலுக்கு போகலாம், அவங்க சொல்லிருங்க. என்னது? ஓஹோ, அவங்க கேட்ட கேள்வி அது இல்ல. அவங்க கேட்கிற கேள்வி, இந்து சகோதரர்கள் சகோதரிகள்லாம் எல்லா கோயிலுக்கும் போறாங்க, முஸ்லீம்கள் அந்த மாதிரி போறது இல்லையே, அப்படி சொல்லுங்க. கேள்வியே வேற. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இப்ப இந்துக்களை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கும் போறாங்க, சர்ச்சுக்கும் போறாங்க. கோயிலுக்கும் போவாங்க, இந்துவா இருந்துகிட்ட சர்ச்சுக்கும் போவாங்க, தர்காவுக்கும் போவாங்க, எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலுக்கு மட்டும்தானே போறீங்க, வேற எங்க கோயிலுக்கு வந்தா என்ன? அது ஒரு நல்ல ஒரு மனித நேயத்துக்கு நல்லா இருக்கும் தானே என்ற கோணத்துல இந்த கேள்வி கேட்கிறாங்க. இதுல நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எந்த ஒரு விஷயத்தை நீங்க நம்பினாலும் முரண்பாடு இல்லாத வகையில் நீங்கள் நம்புங்க. ஒரு விஷயத்தை நம்புறதா இருந்தா முரண்பாடு இல்லாமல் நம்பணும். எப்படி? இது கருப்பு நான் சொல்றேன், இன்னொருத்தர் வெள்ளைங்கிறாரு. கருப்பும் சரிதான் வெள்ளை சரிதான் நான் சொல்லக்கூடாது. கருப்புன்னு நம்பினா கருப்புங்கணும், வெள்ளைன்னா வெள்ளைன்னு சொல்லணும். இது கருப்பா வந்துட்டு போகுது, வெள்ளை வெள்ளை அது இருக்க முடியாது. ஒரு பொருள் ஒரு நேரத்தில் கருப்பா இருந்தா வெள்ளையா இருக்காது, வெள்ளையா இருந்தா கருப்பா இருக்காது. அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இவர் நல்லவர் தான், உண்ணானவர் அயோக்கியம் தான் அப்படி சொல்லக்கூடாது. நல்லவர் நம்புனா அயோக்கியம் நம்பக்கூடாது, அயோக்கியம் நம்புனா நல்லவன் நம்பக்கூடாது, உயரமானவர் நம்புனா கட்டன்னு நம்பக்கூடாது, குள்ளமானவர் நம்புனா உயரம் நம்பக்கூடாது. அப்ப எந்த ஒரு நம்பிக்கையிலுமே முரண்பாடு இல்லாமல் நம்புறதுதான் ஒரு கொள்கை பிடிப்புக்கு உரிய அடையாளம் என்று இஸ்லாம் எங்களுக்கு போதிக்குது. இப்ப அதுல முக்கியமா விளங்கிருங்க, நடிக்க கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் நடிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது, உள்ளத்தில் இருக்கிறதுக்கு மாற்றமா நம்முடைய நடவடிக்கையில் இருக்கக்கூடாது. இப்ப எடுத்துக்கொள்ளுங்களேன், இஸ்லாமிய மார்க்கத்தில் கடவுள் என்பவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. கடவுள் என்பவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. கடவுளுக்கு மனைவி இல்லை, மக்கள் இல்லை. கடவுளுக்கு புள்ள குட்டிக்கு பொண்டாட்டி புள்ள அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. இப்படி நம்பணும்னு இஸ்லாம் சொல்லுது. இப்படி நான் நம்பின பிறகு ஒரு ஆணாக கடவுளை வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க, நான் ஆணு இல்லைன்னு நம்பணும். ஆணு இல்லைன்னு நம்பக்கூடிய நான் ஒரு ஆணாக இருக்கிற வரை நான் எப்படி கடவுளை ஏற்றுக்கிற முடியும்? அல்லது ஒரு பெண்ணாக ஒரு கடவுள் இருக்காங்கன்னு வைங்க, அதை போய் கும்பிட்டேன்னு சொன்னா நான் இதை நம்பலன்னு அர்த்தம். கடவுளை எப்படி நம்பணும்னு கேட்டா, கடவுளை ஆணு இல்லைன்னு நம்பு, பெண்ணு இல்லைன்னு நம்பு. கடவுளுக்கு அண்ணன் இல்லைன்னு நம்பு, கடவுளுக்கு தம்பி இல்லைன்னு நம்பு. கடவுளுக்கு மனைவி இல்லைன்னு நம்பு, கடவுளுக்கு மக்கள் இல்லைன்னு நம்பு. கடவுள் என்பவன் தனித்தவன் என்று நம்புன்னு இஸ்லாம் சொல்லுது. இதை ஒருத்தர் நம்பிட்டார்னு சொன்னா அதை நம்ப முடியாது, அதை நம்பிட்டார்னு சொன்னா இதை நம்ப முடியாது. இப்படி இருக்கிற நேரத்தில் நான் ஒரு கோவிலுக்கு வந்தா நான் நடிக்கிறவனா இருப்பேனே தவிர உள்ளத்தில் இருக்குமா? நடிக்கத்தான் செய்யலாம், வேணும் என்ன செய்யலாம், நடிக்கலாம். நான் தான் கடவுள் இப்படி இருக்க மாட்டார்னு நான் நம்பி இருக்கிறேன். இப்படி இருக்க நான் ஒரு கொள்கை ஏத்திருக்கிறேன். ஏன் என் கொள்கை பிரகாரம் இப்படி கடவுள் இருக்க மாட்டாரு, கடவுள் ஆம்பளை இல்ல, கடவுள் பொம்பளை இல்ல, கடவுளுக்கு யாரும் பார்த்தது இல்ல, அவர் என்ன தோற்றத்தில் இருப்பான்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்பக்கூடிய ஒருத்தன் வேற ஒரு விதமாக இருக்கிறத நம்புன்னு சொன்னா நம்ப மாட்டான். அதை நம்பிட்டான்னா இதை நம்ப மாட்டான். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படைங்க. அந்த அடிப்படையின் காரணத்தினாலதான் இந்த முரண்பாடான விஷயங்களை நம்பிட்டு நீ குழப்பமாயிராத, ஒண்ணு இதை நம்பு அல்லது அதை நம்பு, அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். அவ்வளவு வேணாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு தான், விமர்சிக்கிறதுக்கா இல்ல, நம்ம நாட்டில் சில இயக்கங்கள் கட்சிகள் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியில உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு கோவில் அர்ச்சகராக இருக்கலாமா?
ஒரு பள்ளிவாசல் அஜர்த்தா இருக்கலாமா, ஒரு பாதிரியாரா இருக்கலாமான்னா இருக்கக்கூடாதுன்றாங்க. ஏன் இருக்கக்கூடாதுங்கிறாங்க? அந்த கொள்கை இந்த கொள்கையும் ஒண்ணு சேர இயலாது. அந்த கொள்கை இந்த கொள்கை ஒண்ணு சேர இயலாது. அப்ப அதுல கரெக்டா இருக்காங்கல்ல, இதுல இருந்துகிட்டு அவ்வளவு வேணாங்க. பிஜேபியில மெம்பரா இருந்துட்டு காங்கிரஸ்ல மெம்பரா இருக்க முடியுமா? ஒரு ஆளு பிஜேபியில மெம்பரா சேர்ந்துக்கிட்டாரு, அங்கேயும் கொடுங்க, காங்கிரஸ் அதையும் கொடுங்க, அண்ணா அதுல ஒரு கார்டை கொடுங்க. இவர் எதுல மெம்பரா இருக்காருன்னா எல்லாரும் ஏமாத்திரம் இருக்கும். ஒண்ணுல இருக்கணுங்கிற நான் என்ன சொல்றேன்னா, மற்ற சகோதரர்களுக்கும் சொல்றேன், இதுதான் இருக்கணும், இதான் சரியான நம்ம நினைச்சோம்னு சொன்னா அதுல உறுதியா இருப்பது நல்லது. இப்படி போறதுனாலதான் மத நல்லிணக்கம்லாம் வந்துடாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோன்னு, முஸ்லீம்கள் இப்படித்தான் இருப்பார்கள், அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்துக்கள் இப்படித்தான் செய்வார்கள், அதை நாம விமர்சிக்காம இருந்துக்கிறோம். கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் செய்வார்கள், கடவுள் மறுப்பாளர்கள் இப்படித்தான் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய செயலை இன்னொருத்தர் அங்கீகரித்துக் கொள்வதுதான் மத நல்லிணக்கம் ஏற்படுமே தவிர, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் நடக்கணும்னு நினைக்கிறது மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது. அவ்வளவு வேணாம். அதை ஒட்டி இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்றாங்க கேளுங்களேன். உங்களுக்கு ஒரு நண்பர், நீங்க ஒரு அசைவ உணவு உட்கொள்ளக்கூடியவர் வச்சுக்கிறோம், உதாரணத்துக்கு தான். உங்களை அசைவ உணவு உட்கொள்ளக்கூடியவரா வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சைவ உணவு உட்கொள்ளக்கூடியவர் நண்பர். இப்ப சைவ உணவு உட்கொள்ளக்கூடியவர் வீட்டுல எதை போட்டாலும் நீங்க திம்பிங்க. சைவ உணவுக்கு உங்களுக்கு அலர்ஜி கிடையாது. ஒருத்தர் சைவம், ஒருத்தர் அசைவம். அசைவத்துக்காரர் சைவத்து வீட்டுக்கு விருந்துக்கு போறாரு, அவருக்கு என்னத்தை வச்சாலும் சாப்பிட்டு வந்துருவாரு. சைவத்துக்காரர் அசைவத்துக்காரர் வீட்டுக்கு வர்றாரு விருந்துக்கு, இவர் வைக்கிறவ சாப்பிடுவாரா? முட்டையை வச்சா வேணான்றுவாரு, கறியை வச்சா வேணான்றுவாரு. இவர் வைக்க கூடாது. இவர் என்ன செய்யணும்? அவர் சைவமா இருக்காரு, அவர் காய்கறி தான் விரும்புறாரு, நண்பர்னா நம்ம அவருக்கு அதான் கொடுக்கணும். அவர் விரும்பாத ஒரு உணவை சாப்பிட நம்ம சொல்லக்கூடாது. அப்படி நம்ம நடக்கிறோமா இல்லையா? எனக்கே ஒரு சைவ நண்பர் இருந்தாருன்னு சொன்னா நான் கூட்டிட்டு போய் பிரியாணி போடலாமா? எனக்கு ஒரு சைவ நண்பர் இருக்காரு, நான் அவரை மதிக்கிறது என்ன செய்யணும்? எந்த ஒரு ராமகிருஷ்ணா சாப்பாடு வேணுமா, ஆரியபவன் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி உபசரிச்சால்தான் அது உபசரிப்பா இருக்கும். நீ நட்பா இருக்கிறீங்களா, நான் போடுற பிரியாணியை சாப்பிடு, நான் போடுற இந்த சில்லி சிக்கனை சாப்பிடுந்தா அது எப்படி சரியா வரும்? அதுதான் விஷயம். அதனால ஒருவருடைய வழிபாட்டை இன்னொருத்தர் செய்யணும்னு நம்ம விரும்பக்கூடாது. வேற என்னது? இந்துக்கள் போய் கோயில வழிபடுறாங்கன்னு சொன்னா அது அவங்க அப்படித்தான் செய்வாங்க, நான் ஒத்துக்கிறோம். கிறிஸ்தவர் போய் சர்ச்சில் வழிபாடுறாருன்னு கேட்டா அவரு தான் அப்படித்தான் செய்வார். கிறிஸ்தவரா, அதனால கிறிஸ்தவரா இருக்காரு, இல்ல எல்லாம் ஒன்னா இருப்போமே, எல்லாம் ஒரே மாதிரி ஆயிட்டோம்னு சொன்னா அவர் ஏன் கிறிஸ்தவரா இருக்கிறாரு? அவர் அப்படித்தான் செய்வார், அதை நான் அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. முஸ்லிம் அவர் அப்படித்தான் செய்வார், மற்றவங்க ஏத்துக்கணும். இப்படி அங்கீகரிப்பதன் மூலமாகத்தான் மனிதநேயம் வருமே தவிர ஒருத்தருடைய வழிபாட்டை இன்னொருத்தர் ஏத்துக்கிறணும்னு சொல்லக்கூடாது. உணவுல ஏத்துக்கிற மாட்டேங்கிறோம், பழக்க வழக்கத்தில் ஏத்துக்கிற மாட்டேங்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வச்சிருக்கிறோம். கட்சி கொள்கையில கூட ஜெயலலிதா படத்தையும் கருணாநிதி படத்தையும் பாக்கெட்ல வச்சுட்டு ஒருத்தர் இருக்க முடியாது, ரெண்டுல ஒண்ணு தேர்ந்தெடுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் தனக்கு நல்லதுன்னு படுற ஒரு கொள்கையை ஏற்றிருக்கும் பொழுது இதையும் ஏற்றுக்கொண்டு சொல்லக்கூடாது, யாருக்குமே யாரும் சொல்லக்கூடாது. அதான் சரியான ஒரு மனித நேயம். நம்பர் 10. என் பெயர் முருகானந்தம், திருப்பூரை சார்ந்தவன். இப்ப எல்லா மதத்தில் இருக்கிற தாய்மார்கள் கருவுற்று குழந்தை பிறக்கும் போது அந்த தொப்புள் கொடி கட் பண்ற போது அந்த பிண்டை மண்ணில் விழுகுதுங்க. அந்த மண்ணில் விழுகும் போது பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த ஓம்காரம் சொல்றது ஆ ஊ இம், ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற ஒரு பிரணவ சத்தம் உள்ள போகுது. இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, எந்த மதத்து குழந்தைகளுக்கு ஓம்காரம்ங்கிற ஒரு பிரணவ சத்தம் அப்பதான் உள்ள போகுது. ஆனா நீங்க காலங்காலமா திடீர்னு அந்த ஓம்காரத்தை அல்லாஹூம் அப்படிங்கறத மாத்தி சொல்லியிருக்கீங்க. அதன் பழையபடி நீங்க ஓம் அக்பர் அப்படின்னு சொல்லலாமே, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாங்க. விளங்கல. ஓம் என்றதுதான் அந்த பிள்ளைகள் விழுகிறப்பே அந்த 3 இதுவும் ஓம் என்ற எழுத்தாகத்தான் மாறுது. பிள்ளைகள் சத்தம் போடுறதா? பிறந்து தொப்புள் கொடி அறுக்கப்பட்டது பின்பு அப்படித்தானே ஏற்படுது. அதை நீங்க மாத்திருக்கீங்க, அல்லாஹுன்னு மாத்திக்கிட்டீங்க. ஏன் ஓம் அல்லாஹுன்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது குழந்தைய தொப்புல கொடி அறுக்கும் பொழுது ஓம் என்று சத்தம் போடுவீங்களோ, அப்படி சத்தம் போடுன்னு சொல்றீங்க. எப்படி சொன்னது என்னன்னு விளங்கு. அந்த பிரணவ சத்தம் அப்பதான் குழந்தைக்குள்ள போகுதுங்க, தொப்புள் கொடி அறுக்கும் போது. அதான் உண்மைங்க. அது எப்படி உண்மைன்னு எப்படி எதை வச்சு சொல்றீங்கன்னா நம்ம காதுக்கு அப்படி விளங்குது. தொப்புள் கொடி அறுக்கும் போதுங்க ஐயா ஆவும் கத்துங்க,
குழந்தைங்க. குழந்தை கட்டணும். அது வரைக்கும் அந்த குழந்தை வந்து வெறும் பிண்டம் தான், உயிர் இல்லாததுங்க. தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற போது ரத்தம் சாப்பாடெல்லாம் வந்து தாய் மூலமா தான் போகுதுங்க. ஆமா. ஆனா வெளியில வந்து உலகத்துக்குள்ள மண்ணுக்குள்ள விழுகும் போது அதுக்கு வந்து தொப்புள் கொடி அறுக்கும் போதுதான் வந்து உயிரே வருதுங்க. ஆமா. அப்பதான் அந்த ஓம்ங்கிற அந்த பிரணவ சத்தம் அல்லான்னு சொல்றீங்க இல்லைங்களா, அதுதான் ஓம். அந்த சத்தம் வந்து அப்பதான் உள்ள போகுது. அதை நீங்க அல்லாஹூம் அப்படின்னு சொல்றீங்க, அதை ஓம் நீ ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அதாவது அவர் ஐயா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, குழந்தைய தொப்புள் கொடி அறுத்த உடனே அது ஒரு சத்தம் போடுது, ஓம் என்ற சத்தம், அப்பதான் அதுக்கு வந்து வருதான். அப்படி இருக்கும் பொழுது கடவுளை அது உச்சரிக்கலாம், ஓம் என்று சொல்லி கடவுளை உச்சரிக்குது. நீங்க அதை விட்டுட்டீங்க அல்லாஹ்னு சொல்றீங்க, ஓம்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. முதல் விஷயத்தை விளங்கிக்கிறனுங்க, குழந்தைக்கு அந்த தொப்புள் கனெக்ஷன் அறுத்த உடனே ஓம் என்று சொல்லி எல்லாம் சத்தம் போடுறது இல்லை, அல்லான்னு சொல்லி சத்தம் போடுறது இல்லை. ஒரு குழந்தை அழுவதற்கு என்ன சத்தத்தை கொடுக்குமோ அந்த சத்தம் தான் அது. அப்பதான் அந்த சத்தம் கிடையாது, நாளைக்கு அது அப்படித்தான் அழுவோம், நாளை கழிச்சு அது அப்படித்தான் அழுவோம். குழந்தைக்கு வந்து தனக்கு எந்த நாட்டு குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு இரத்த காயத்தை ஏற்படுத்தும் பொழுது அல்லது எங்க இருந்து உணவு வந்து கொண்டிருந்த அந்த பாதையை கட் பண்ணும் பொழுது ஏற்பட்ட அதிர்ச்சியில அந்த குழந்தை வந்து கத்துது. இது வந்து கீழே விழுந்தாலும் கத்தும், அடிச்சாலும் கத்தும். ஒரு அழுகையை காட்டுறத ஒரு ஓசை தானே தவிர அது குழந்தைக்கு கடவுள் விளங்குமா? நான் கேட்கிறேன். குழந்தை வந்து நம்மளுக்கே கடவுள் புரிய மாட்டேங்குது. விவரம் தெரிஞ்சு 25-30 வயசு வந்த பிறகு கூட கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். குழந்தை பச்சிலம் குழந்தை வந்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பேர் ஓமு, அதை நம்ம விளங்கி அப்படியே சத்தம் போடும் கிடையாது. குழந்தைக்கு அந்த அறிவு இல்லை. குழந்தைக்கு அந்த அறிவு இருந்துருச்சுன்னு சொன்னா பெருசா வரும்போது அதே மாதிரியே வளர்ந்துருக்கணும். அப்படி கிடையாது. அது பசிச்சோ அல்லது வேதனைப்பட்டோ தான் அழுவுது. அல்லான்னு போடுறா நாங்க சொல்லல, நாங்க வந்து அதையே அல்லான்னு சொன்னா தான் நீங்க எங்கள்கிட்ட கேட்கலாம். அது குழந்தை அழுவதை வந்து அழுகை என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்றோம். முஸ்லீம்களாகி நாங்கள் என்ன எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டா, குழந்தை அல்லான்னு சத்தம் போடுறது நான் சொல்லக்கூடாது. ஒரு கிறிஸ்தவர் வந்து கர்த்தரேன்னு சத்தம் போடுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் ஓம்னு சத்தம் போடுன்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் சத்தம் போடுறது இல்ல, அது அழுவுது, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு வேற அர்த்தம் கிடையாது. அப்படிதான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதுக்கு பிறகு விளங்கிதான் ஒருத்தன் ஓமா மாறுறான், இன்னொருத்தன் கர்த்தரா மாறுறான், இன்னொருத்தன் அல்லாவா மாறிக்கிறான் விளங்கின பிறகு. குழந்தையில அதெல்லாம் கிடையாது. அதனால நம்ம சொல்றது இல்ல. நம்பர் 11. என் பேர் நந்தகுமார், நான் திருப்பூரை சேர்ந்தவன். இப்போ உங்கள் இஸ்லாமிய இயக்கத்தில் தவ்ஹீத் ஜமாத், சுன்னத் ஜமாத் என்று இருக்கிறது. அந்த நண்பரை கேட்டால் நாங்கள் போகும் வழிதான் சரி, அது தவறானது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த நண்பரை கேட்டா இல்ல இதுதான் சரியான வழி, அது தவறான வழி அப்படிங்கிறாங்க. அதை பத்தி விளக்கம் கொடுக்கும். அதாவது நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. இப்ப திருப்பூர்லயே எடுத்துக்கொண்டாலும் கூட முஸ்லிம்ஸுக்குள்ள 2 அணியா பிரிஞ்சு இருக்கிறாங்க. கொள்கையில எதுல பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா கொள்கை அடிப்படையில பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தர் தௌஹீத் ஜமாத்தும் பாரு, ஒருத்தர் சுன்னத்து ஜமாத்தும் பாரு. இப்படி 2 அடிப்படையாக பிரிந்து கிடக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் தாங்கள் சொல்வதா சரின்னு சொல்றாங்க. அது என்ன விவரம்னு கேட்கிறாரு. அது என்ன விவரம்னு கேட்டா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய ஒரு சகோதரர் கேள்வி கேட்டார், பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகலாமான்னு கேட்டார்ல. நம்ம என்ன சொன்னோம், நபிகள் நாயகம் காலத்தில் அனுமதி இருந்தது, அவங்க காலத்தில் பெண்கள் வந்தாங்க, பிறகு வந்தவர்கள் மாற்றிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றோம். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நம்ம செய்யணும்னு சொல்லுவதுக்கு பேரு தௌஹீத் ஜமாத். வழங்குதா? சுன்னத்து ஜமாத்னா என்னன்னு கேட்டா, எது நம்ம பாரம்பரியமா வந்துகிட்டு இருக்குதோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அந்த ஜமாத். இப்ப இஸ்லாம் என்றால் ஒவ்வொரு முஸ்லீம் அல்லாத உங்களுக்கே தெரியும். இஸ்லாம் சொன்னா ஒரு முஸ்லீம் சொல்வதெல்லாம் இஸ்லாம் ஆகாது, உங்களுக்கே தெரியும். குர்ஆன்ல இருந்தா தான் இஸ்லாம், அல்லது நபிகள் நாயகம் சொன்னா தான் இஸ்லாம். அந்த 2ல இருக்குமையானால் அதை உடனே அமுல்படுத்துங்க என்று போராடக்கூடிய ஒரு இயக்கத்தை தௌஹீத் ஜமாத்துவாங்க. இப்ப நம்ம இந்த பள்ளியாசல்ல வருவதற்கெல்லாம் அனுமதி, பல பள்ளியாசல் அனுமதி வாங்கி இருக்கிறோம், பெண்களை விடுறாங்க இன்னைக்கு. அதுக்கெல்லாம் போராடினது யாருன்னு கேட்டா இந்த தௌஹீதுங்கிற, அதாவது நபிகள் நாயகம் சொன்னதை அமுல்படுத்தணும். நம்ம பாரம்பரியமா சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற தேவையில்லை, குர்ஆன்ல உள்ளதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் கொடுத்த எல்லா உரிமையும் எல்லாருக்கும் கொடுக்கணும். அவங்க சொன்ன மாதிரி இருந்தா தான் மனித நேயமும் நல்லிணக்கமும் உண்டாக முடியும். அப்படிங்கிற சித்தாந்தத்தை சொல்லக்கூடியதுதான் தௌஹீத் ஜமாத். சுன்னத் ஜமாத்துங்கிற என்னன்னு கேட்டா, இது வரைக்கும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ அதை மாத்த வேணாம், மாத்த மாட்டோம். இதுதான் குழப்பத்துக்கு காரணம். எது சரிங்கிற நீங்களே விளங்கிக்கலாம்.
அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல உள்ளபடி நபிகள் நாயகம் படி சொல்றது நடப்பது நல்லதா, அல்லது எது இவ்வளவு காலமா இருக்குதோ அதை பின்பற்றுவது நல்லதான்னா நீங்க இந்த பெண்கள் பள்ளிவாசலுக்கு போலாமான்னு கேட்டீங்களே, அதை வச்சு விளங்கிடலாம் எது சரியானதா இருக்க முடியும். நம்பர் 12. என் பேர் கோபாலகிருஷ்ணன் சார், ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன். இப்போ அரசியல்வாதியை இந்துக்கள் அளவு குத்துறதையும் தீ மிதிக்கிறதையும் காட்டி மிராண்டித்தனம் சொல்றாங்க. நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் கூட முகரம் பண்டிகையில தங்களை சவுக்கால அடிச்சு ரத்தம் வர மாதிரி உடம்ப ரணப்படுத்திக்கிறாங்க. இது காட்டு மிராண்டித்தனமானது இல்லையா? இது மூட நம்பிக்கை சேர்ந்தது இல்லையா? இப்படி ஏதாவது இஸ்லாம் சட்டத்தில் இருக்குதுங்களா? இஸ்லாம் மத கோட்பாட்டில். நல்ல அழகான கேள்வி கேட்கிறாரு. இந்து மதத்தில் உள்ளவங்க தீ மிதிக்கிறது, சவுக்கால் அடிக்கிறது, தாங்களே இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம்னு சொல்றோம். அவர் சொல்றோம். முஸ்லீம்களே என்ன பண்றாங்கடா, முகர்ரம் அன்னைக்கு முகர்ரம் பண்டிகைன்னு சொல்லி அன்னைக்கு தீயில போய் இறங்குறாங்க, கத்தியால கிழிச்சிக்கிறாங்க, நெஞ்சில அடிச்சுக்கிறாங்க. இது காட்டு மிராண்டித்தனம் இல்லையா? இதுதான் அவருடைய கேள்வி. இந்து மக்கள் தீயில இறங்குறதையோ சவுக்குல அடிக்கிறத நம்ம போய் காட்டு மிராண்டித்தனம் நாம சொன்னது கிடையாது. ஆனா முஸ்லீம்கள் செய்யறாங்கன்னு சொன்னீங்கல்ல இந்த முகர்ரம் மாசத்துல, அதை காட்டு மிராண்டித்தனம்னு சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. காட்டு மிராண்டித்தனம் தான். ஏன் காட்டு மிராண்டித்தனம்ங்கிறோம்? குர்ஆனில் எந்த இடத்துலயாவது நீங்கள் உங்களை நெருப்புல போட்டு வதைத்துக் கொள்ளுங்கள் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் எந்த சந்தர்ப்பத்திலேயாவது உங்களை நீங்களே வேதனைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லவே இல்லை. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு முறை நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மாதிரி சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது வெளியில ஒரு ஆள் வெயில்ல நின்றுகிட்டே இருக்காரு. இங்க இருந்து பாக்குறாங்க, தெரியுது, பள்ளிவாசல்ல இருந்து பாக்குறாங்க, வெளியே தெரியுது ஒரு ஆள் நிக்கிறார். அவர் எதுக்கு வெயில்ல நிக்கிறாருன்னு கேட்கிறாங்க. வெயில்ல நிக்கிறாருன்னு அவரு கடவுளுக்காக வேண்டி வெயில்ல நிற்பதாக அவர் நேர்ச்சை செய்து கொண்டாரு, கடவுளுக்கு நேர்த்தி கடனு, அதனாலதான் வெயில்ல நிக்கிறாருங்கிறாங்க. முதல்ல அந்த ஆளு உட்கார சொல்லு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, முதல்ல அவர் நிழல்ல உட்கார சொல்லு. ஒரு மனிதன் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு தேவையில்லாதது. நீ போய் நெருப்புல விழுவுறது கடவுளுக்கு என்ன தேவை? அதுல சந்தோஷப்படுறவனா? உன்னை வெயில்ல நிப்பாட்டி வைக்கிறது அவனுக்கு ஒரு அற்ப சந்தோஷமா? இப்படிப்பட்டவன் உங்கள் இறைவன் இல்ல, இதையெல்லாம் கடவுள் விரும்ப மாட்டான். அதனால கடவுளுக்குன்னு சொல்லி உங்களை வேதனைப்படுத்திக்கிறாதீங்க. இது நபிகள் நாயகத்தினுடைய தெளிவான கட்டளை. இன்னும் சொன்னாங்க, ஒரு மனிதர் இறந்துட்டாரு, என் தகப்பனாரே இறந்துட்டாருன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் கூட இந்த சோகத்தை காட்டுவதற்காக வேண்டி நான் மாரடிக்க கூடாது, ஒப்பாரி வைக்க கூடாது. 3 நாளைக்கு கவலைப்படலாம். அதை தாண்டி சட்டையை கிழிச்சிக்கிறவன் ஒப்பாரி வைக்கிறவன் எல்லாம் என்னை சேர்ந்தவன் இல்லை நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்ப எங்க தகப்பனார் செத்தாலும் புருஷன் செத்தாலும் பொண்டாட்டி செத்தாலும் அதுக்கு சோகம் காட்டுங்கிற பேர்ல சட்டையை கிழிக்க கூடாது, கன்னத்தில் அரைஞ்சிக்கிற கூடாது, ஒப்பாரி வைக்க கூடாது. கவலைப்படலாம் 3 நாள் மட்டும். 4வது நாள் கவலைப்பட்டா முஸ்லீம் இல்லாம கவலைப்படுற கூட லிமிட் எவ்வளவு நபிகள் நாயகம் சொன்னது? அதிகபட்சம் 3 நாள் தாங்க. 4வது நாளைக்கு நார்மலுக்கு வந்துடணும்ட்டாங்க. இப்ப இந்த முகர்ரம் பண்டிகையில என்ன நடக்குது தெரியுமா? நபிகள் நாயகத்தினுடைய பேரப்புள்ள ஹுசைன்கிறவர், நபிகள் நாயகத்தினுடைய மகளுடைய மகன் ஹுசைன், அவர் அன்றைய ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றாரு. அப்ப கொல்லப்பட்டுறாரு. நபிகள் நாயகத்தினுடைய பேரப்புள்ள அன்றைக்கு இருந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள்னாலேயே ஆட்சி எதிர்த்து போராட்டம் பண்றாரு. அதுல கொல்லப்பட்டு போயிடுறாரு. கொல்லப்பட்ட தினம் தான் அந்த முகர்ரம் பண்டிகைங்கிறது. முகர்ரம் பண்டிகைங்கிறாங்களே, அவர் நபிகள் நாயகத்தினுடைய பேரன் கொல்லப்பட்ட நாள் தான் முகர்ரம் பண்டிகை. அவர் கொல்லப்பட்டதுக்காக வேண்டி 1400 வருஷமா இவன் சட்டையை கிழிக்கிறான். நபிகள் நாயகங்களுக்கு சொன்ன அளவு 3 நாள் தான். என் பொண்டாட்டி செத்தா கூட எனக்கு 3 நாள் தான், புருஷன் செத்தா கூட பொண்டாட்டிக்கு 3 நாள் தான் அழுகுறதுலாம். 4வது நாள் அழுவக்கூடாதுன்னு எங்க மார்க்கம் சொல்லுது. இந்த ஹுசைன்கிறவர் கொல்லப்பட்டு 1000 வருஷத்து 1400 வருஷம் ஓடி போச்சு. 1400 வருஷம் கடந்த பிறகு அந்த டேட்ல என்ன பண்றான்? தன்னைத்தானே வருத்திக்கிறாரா இவர். நானும் வேதனைப்படுத்திக்கிறேன், நானும் ரத்த காயப்படுவேன், நானும் நெஞ்ச கிழிச்சுக்கிறேன், நானும் சட்டையை கிழிச்சுக்கிறேன், நானும் தீல விழுந்து என்னை கரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடக்கிறாங்களே, இது இஸ்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகத்துக்கு பிந்தி வந்ததெல்லாம் இஸ்லாம் கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு பிறகுதானே ஹுசைன் கொல்லப்படுறாரு. நபிகள் நாயகத்துக்கு பிறகு யார் கொல்லப்பட்டா என்ன, என்ன நடந்தா என்ன, அது எப்படி இஸ்லாம் ஆக முடியும்? நபிகள் நாயகத்தினுடைய பேரர் கொல்லப்பட்டது சரியா தவறானா தவறுன்னு வேணா சொல்லலாம், அவ்வளவோட நிறுத்தி கொள்ளணுமே தவிர அதுக்காக வேண்டி பண்டிகை கொண்டாடுறது கூடாது. இது யாரு பண்றான்னு கேட்டா
போரா ஷியான்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க. அதாவது ஈரானுடைய கொள்கை ஏற்றுக்கொண்ட குரூப். அவர்கள் சென்னையில ஒரு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. கோயமுத்தூர்ல அவங்க கொஞ்சம் குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கோயமுத்தூர்ல அவங்களுக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இதை தவிர தமிழகத்தில் வேற எங்கேயுமே அவர்களுக்கு பெரிய களம் கிடையாது. இவங்க தான் என்ன செய்வாங்க, சென்னை மவுண்ட் ரோட்லையும் கோயமுத்தூர்ல என்ன செய்வாங்க, இந்த சட்டையை கட்டி நஞ்சு அடிச்சுட்டு போவாங்க. இது இஸ்லாம் தடுத்தது, நபிகள் நாயகம் தடுத்தது. இஸ்லாமிய மார்க்கத்திலங்க கடவுளுக்குன்னு சொல்லி வேதனைப்படுறத கூடாதுங்க. கடவுளுக்குன்னு சொல்லி நம்ம அடிச்சுக்கிறது, நம்மளை குத்திக்கிறது, நம்மளை நாம காயப்படுத்திக்கிறது, இதையெல்லாம் விரும்புறவங்க கடவுள் இல்ல என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. அதனால இவர்கள் கடவுளுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறாங்க. முஸ்லீம் செஞ்சாலும் அது காட்டுமிராண்டித்தனம். அவர் கேட்டதுல இருந்து ஈரோட்லயும் கொஞ்சம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்களோ? டிவியில பார்த்த சென்னையில் உள்ளது ரைட் தான். அடுத்து 13 கேசட் மாத்தணுமா? நீங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். ஓகேயா? கொடுங்க. நாராஜ் ஓகேதான். ஓகேயா? எனது பெயர் டாக்டர் ஆர் துரைராஜ். ஹோமியோபதி அக்குபஞ்சர் கூட மறைவழி வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம். உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம் சகோதரர்கள் அனைவருமே ஒரே மாதிரி தான் தொழுகிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் போக வர எல்லாம் பார்க்குறோம். ஒரு இந்த பொசிஷனுடைய ஒவ்வொரு நிலையினுடைய விளக்கம் தெரியறது இல்லை. அந்த நிலையினுடைய விளக்கம் விளக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய உட்கருத்தும் வேண்டும். ஐயா என்ன கேட்கிறாங்கன்னா, முஸ்லிம்கள் பள்ளிவாசல்ல தொழுகும் பொழுது உலகம் பூரா பார்த்தாலும் ஒரே மாதிரியான சில பொசிஷன்ஸ் என்ன செய்யறாங்க, தொழுகையில கடைப்பிடிக்கிறாங்க. அதனுடைய தாத்பரியம், அதனுடைய விளக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியலங்கிறாங்க. அது ஒரு ஆளை சொல்லி காட்டினா கூட ஒரு ஆளை வர சொல்லுங்களேன். நீங்களும் வாங்கலாம். ஒரு ஆள் வாமா. இல்ல தொழுகையில என்ன செய்வாங்கன்னு காட்டிக்கிறது. அது சொல்றேன். தொழுகையில என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாங்க. நில்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி நிப்பாங்க. நில்லுங்களா. இப்படி கையை கட்டி ஃபர்ஸ்ட் நிப்பாங்க. நிக்கிறாங்களா? ரெண்டாவது வந்து கொஞ்ச நேரம் குர்ஆன் படிச்சுட்டு குனிவாங்க. இப்படி 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 குனிவாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நிப்பாங்க இந்த பொசிஷன்ல. மூணாவது மறுபடியும் எந்திரிப்பாங்க இப்படி. நான்காவது கொண்டு அந்த சாஸ்தாங்க, அதாவது நெற்றிய நிலத்தில் வைக்கிறது இப்படி. இது மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணுவாங்க. இப்படி உட்கார்ந்துட்டு இன்னொரு தடவை பண்ணுவாங்க. இதுதான் தொழுகை. இந்த மாதிரி சில அசைவுகளை கொண்டதுதான் தொழுகை. அதுல சில ஓத வேண்டியதெல்லாம் இருக்கு, சில குர்ஆனுடைய வசனங்கள்லாம். ஐயா என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, கொஞ்ச நேரம் நிக்கிறீங்க, அப்புறமேல் குனிகிறீங்க, அப்புறமேல் நெத்தியை கொண்டு வைக்கிறீங்க. இந்த ஆக்ஷன் இருக்குல்ல, இதனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்கறாங்க. அதுக்குதான் செஞ்சு காட்ட சொன்னேன். இதனுடைய தாத்பரியம் என்ன, இதனுடைய தாத்பரியம் என்னங்கிறது முதல்ல விளங்கிக்கிறணும். இந்த வணக்கங்கள் இருக்குல்ல, கடவுளை வழிபடுற முறைகள், இந்த கடவுளை வழிபடுற முறைகளுக்கெல்லாம் நபிகள் நாயகம் தாத்பரியத்தை எங்களுக்கு சொல்லல. யாராவது சொன்னா அவங்களா சொல்றாங்கன்னு அர்த்தம். கடவுளை நீ இந்த முறையில வழிபட வேண்டும் அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்க. கடவுளை நீ வழிபடுவதாக இருந்தால் இந்த நிலையில் வழிபட வேண்டும், இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர இதுல இப்படி நின்றால் அதுக்கு இன்ன தாத்பரியம், இப்படி நின்றால் அது இன்ன தாத்பரியம், இப்படி கொண்டே நெத்தியை கொண்டே நிலத்தில் வச்சால் இன்ன தாத்பரியம் என்று குர்ஆனும் சொல்லவில்லை, நபிகள் நாயகமும் சொல்லல. அதை செய்யணும்னு எங்களுக்கு ஒரு கட்டளை, தாத்பரியம் சொல்லப்படல. ஆனால் சில நம்மளா விளங்கும் போது சில விளக்கங்களை சொல்லலாம். இதுல என்ன தாத்பரியம் சொல்லலாம்? ஒரு மனிதன் வந்து நிமிர்ந்து அவன் நிக்கக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹு அக்பர், கடவுள் தான் பெரியவங்கிறான். நிக்கும் போது ஒருத்தன் வந்து தன்னைய உயர்ந்த நிலையில நிக்கிறான். நான் மேல் நிலையில இருந்தா கூட கடவுளே நீ தான் பெரியவன் குனிகிறான். நடுத்தரமான நிலைக்கு வர்றான், அப்போ அல்லாஹு அக்பர் தான் அதை குனிகிறான். கடவுளே இந்த மாதிரி என்னுடைய நிலை நடுத்தரத்துக்கு வந்தா கூட நீ தான் பெரியவன். கீழே போறான் அதுல பாதாளத்துக்கு, நெத்தியை கொண்டே நிலத்துல வைக்கிறான். கடவுளே இவ்வளவு கீழே நான் இறங்கிட்டாலும் சரி, தலகுப்புற விழுந்தாலும் சரி, அப்படி ஒரு நிலையை நான் அடையும் பொழுதும் கூட நீ தான் பெரியவன். இந்த 3 நேரத்திலையுமே அல்லாஹு அக்பர் தான் சொல்றான் ஒருத்தன். கடவுள் பெரியவர், அல்லாஹு அக்பர்னா
கடவுள் பெரியவர், மிகப்பெரியவர். அப்ப கடவுளை எல்லா நிலையிலும் மனிதன் பெரியவர் என்று நினைக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். தன்னுடைய உயர்ந்த நிலை, தாழ்ந்த நிலை, செல்வ நிலை, வறும நிலை, இளமை, முதுமேண்டு ஒரு மனிதன் ஏறும் போது இறங்கும் போதும் எல்லா ஸ்டேஜ்கள்லையும் மனிதன் கடவுளை நினைக்கணும், கடவுளை பெருசு நம்பணும். இப்படிங்கிற தாத்பரியத்தை நான் சொல்றேன். வழங்குதா? குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகம் சொல்லல. இது மாதிரி நீங்கள் வேற தாத்பரியத்தை கூட நீங்க நினைச்சு பார்க்கலாம். ஆனா குர்ஆன்லயும் நபிகள் நாயகம் சொன்னதுலயும் இந்த தாத்பரியம் சொல்லப்படல. இப்படி குனியன்னு நிவரணுங்கிறாங்க. சில யோகாசனம் இருக்கு பாருங்க, யோகாவுல உள்ளவங்க வேற தாத்பரியம் சொல்லுவாங்க. இந்த பொசிஷன்லாம் இருக்கு பாருங்க, யோகாசனத்துல ரொம்ப சிறந்த ஒரு அம்சம். யோகாசனத்துல இந்த நெத்திய கொண்டை நிலத்துல வைக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரியான சில அம்சங்கள் வந்து ஹெர்னியா வர்றது, மூல நோய் வருவது எல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் சொல்லி யோகாசனத்துல தொடர்பு உள்ளவங்க இந்த ஆசனத்துக்கெல்லாம் விளக்கம் இருக்குது. அப்படியான விளக்கத்தை அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டது என்னன்னு கேட்டா, கடவுள் பெரியவன், நான் சின்னவன். இந்த ஆன்மீக பயிற்சி தான். அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் கிடைக்கலாம். அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா அந்த அசைவுனால வேற நன்மைகள் கிடைக்கலாம். கடவுள் பெரியவன், நான் சின்னவன் எல்லா நேரத்தையும் ஒப்புக்கொள்ளணும், அவ்வளவுதான். அதுக்கு தாத்பரியம் சொல்லப்படல. வெளியில இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரருடைய கவனத்திற்கு, அந்த டிவி கொஞ்சம் பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்கு. தயவு செய்து நீங்க கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக முக்கியமானது. அந்த டிவி பிரச்சனையா இருக்குது, அந்த டிவியை ஒப்படைச்சுக்க. சரியா வந்துருச்சா அந்த டிவி? ஓகே, இப்ப உங்களுக்கு கரெக்டா தெரியும். அதனால இங்க கொஞ்சம் முட்டி மோதாம இருந்தா உள்ள உள்ளவங்க கொஞ்சம் இலகுவா பார்க்க முடியும். 14. வணக்கம், என் பெயர் சி கந்தசாமி, திருப்பூர். இப்ப இந்துக்கள் வீட்டுக்கு முஸ்லிம் சகோதர சகோதரிகளோ கிறிஸ்தவ சகோதர சகோதரர்களோ வந்தால் அவர்களை வரவேற்று உட்கார வைத்து தண்ணீர் கொடுப்பது சம்பிரதாயம். ஆனால் ஒரு முஸ்லீம் வீட்டிற்கு சென்றால் முஸ்லிம் பெண்கள் வெளியே வந்து அவர்களை மனமாற வரவேற்று அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இப்ப இங்கே கூட முஸ்லிம் சகோதரர்களை தனியாகவும் சகோதரரை தனியாகவும் இந்துக்களை ஒருபுறமும் அமர வைத்துள்ளீர்கள். ஏன் எல்லோரையும் சமமாக அமர வைத்தால் என்ன? அதுதான் கேள்வி. அதாவது இது ஒரு நல்ல கேள்விதான் கேட்டிருக்கிறாங்க. இப்ப பொதுவாக சபைகள்ல, இந்த சபையில எடுத்துக்கிட்டா கூட பெண்கள், முஸ்லீம் பெண்கள் தனியா வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆண்கள் அப்படி தனியா உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாரையும் ஒன்னா உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இல்ல. குடும்பத்துல போனா உபசரிக்கிறதுல கூட அந்த மாதிரியாக ஒரு பாரபட்சம் காட்டுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து ஆண்களை வரவேற்கிறதுக்கோ அல்லது ஆண்கள் பெண்களை வரவேற்கிறதுக்கோ இஸ்லாம் முட்டுக்கட்டையா இருக்கல. என்ன ஒரு கண்டிஷன் இஸ்லாம் போடுதுன்னு கேட்டா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து இருக்கக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருந்தார்களேயானால் அங்கே மூன்றாவது சைத்தான் வந்து விடுவான். நல்ல நோக்கத்திலேயே இருந்தாலும் சரிதான், ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரத்தில் மனிதர்களுடைய சலனத்தை ஏற்படுத்தி அது ரெண்டு தரப்புக்கும் பெரிய கேட விளைவிச்சிருவான். இது வந்து இஸ்லாம் ரொம்ப கவனமா இருக்க சொல்லுது. இது முஸ்லீம் ஆண்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு உள்ள கட்டளை மட்டும் நினைக்க வேண்டாம். நீங்க எல்லாருக்குமே இது நல்லது. பல குடும்பங்கள்ல சந்தேகங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் வருவதற்கெல்லாம் காரணமா இருக்குது. நாமளே கூட சிலிப்பாயிருவோம். ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் சிலிப்பாயிடக்கூடும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு 10 ஆம்பளை 10 பொம்பளையா இருக்கும்போது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஒரு பொம்பளை இருக்கிற வீட்டு ஒரு ஆம்பளை போனார்னு சொன்னா, அது முஸ்லீம் ஆம்பளை போனாலும் சரி, இந்து ஆம்பளை போனாலும் சரி, அல்ல இந்து பொம்பளை இருக்க வீட்டுக்கு முஸ்லீம் ஆம்பளை போனாலும் சரி, இந்து ஆம்பளை போனாலும் சரி, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சைத்தான் விளையாட மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா சைத்தான்கிறவன் ஒரு தீய சக்தி, சைத்தான தீய சக்தி, நம்ம மனசுல கெட்ட எண்ணத்தை போடக்கூடியவன். ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் ஒரு சபலத்தை ஒரு சன நேரம் போதும், நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். நம்மளா இப்படி செஞ்சோம், இப்படி வரம்பு மீறிட்டோமே என்று பின்னாடி வருத்தப்பட்டால் கூட ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நடந்துருது. நீங்க பாக்குறீங்க, ஒரு யாரும் கோச்சிக்க கூடாது. மருத்துவர்கள் இருக்காங்க, டாக்டர்ஸ், அவங்களுக்கு இந்த உடம்பை பத்தியான ஒரு ஃபீலிங்கே இருக்காதுங்க. டாக்டர்ஸுக்கு வந்து நோயாளி நோயாளியாவும் தெரிவாரே தவிர ஆனா பெண்ணாங்கிற பேதமே அவங்க மனசுல வராது. அப்படி சிகிச்சை பண்ணக்கூடியவங்க ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அந்த அந்த தனிமை, அந்த சூழ்நிலை, அவருடைய மூடு எல்லாம் சேர்ந்து சிரிப்பாக்கி விட்டுருது. பாக்குறமா இல்லையா? டாக்டர் கற்பா வேலை செய்யறாரு அவரு. அப்படி எல்லாத்தையும் நடக்க மாட்டாரு. ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் ஆகி அந்த பெண்ணுடைய லைஃபும் போய், இந்த டாக்டரும் தொழில் பண்ண முடியாம போய், அவருக்கு எதிராக எல்லாம் திரண்டுகிட்டு போய் போராட்டம் பண்ணி ஊரை விட்டு விரட்ட விட்டு
இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஒரு மருத்துவருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு மத்தியில ஏற்படுத்துற காட்சியை நீங்க பாக்குறீங்க. ஒரு ஆசிரியர் சினாத்துல அதை ஒத்துக்கிறாட்டா கூட நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டது எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்னு சொல்றீங்க. முஸ்லீம்கள் ஒத்துக்கிற கூடாது, இறைவன் யாரையும் சொல்லக்கூடாது. ஆனா ஆசிரியருக்கு என்ன கொடுக்குறீங்க? எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்னு சொல்லக்கூடிய நம்பக்கூடிய ஒரு சமுதாயத்தில் அவர் எழுத்ததான் அறிவிக்கிறார். வாத்தியார் மாணவியா தான் பார்க்கிறாரு, தன்னை எழுத்தறிவிக்கிறவரா தான் பார்க்கிறாரு. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு ஸ்லிப்பிங் போதும், கொஞ்சம் அப்படி பறந்துட்டா போச்சு. என்ன ஆகும்? அந்த லைஃப் அவ லைஃபும் போயிடும். அப்புறமேல இவருடைய குடும்பம் எல்லாம் சந்திச்சிருக்கும். தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அப்ப இந்த தனிமைங்கிறத எல்லா மட்டத்தையும் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா பேப்பர்ல வரக்கூடிய மெசேஜ் இருக்காதுங்க. ஒரு ஆன்மீக மதகுரு, ஒரு மதகுருண்டால என்ன, எனக்கு கல்யாணமே வேணான்னு ஒதுங்கி போறாள், பிரம்மச்சாரி, எனக்கு அதே வேணான்னு சொல்லி எல்லாம் அறுத்து கட்டி கொண்டவர்னு நினைக்கக்கூடிய அளவுல உள்ளவர். அவர்கிட்ட போய் ஒரு பொம்பளை போய் தீட்சை வாங்க போகுது. எல்லா நேரத்திலும் நினைக்குவாரான்னு சொல்ல முடியாது. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அப்புறம் யாரும் இருக்க மாட்டாரு. அன்னைக்கு ஒரு மூடு ஒரு மாதிரியா இருக்கும். அவளும் ஒரு மாதிரியா ட்ரெஸ்ல வந்திருப்பா. போதும், அவளுக்கு போதும், முடிஞ்சு வச்சா கதை. எத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க? இந்த ஆன்மீகம் எத்தனை பேர் பாக்குறோம்? அப்ப நம்ம என்ன இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, தனியாக பெண்கள் இருக்கிற இடத்துக்கு ஆண்கள் போனால் நீங்க அதை வரவேற்காமல் இருப்பதா நல்லது. இந்து பெண்களா இருந்தா கூட இல்ல அப்புறமேல் வாங்க, உங்க வீட்டுல ஆம்பளை இல்ல அப்புறமேல் வாங்கன்னு சொல்வது இருக்குது. அது அவர்களுக்கு நல்லது, போறவனுக்கு நல்லது, எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையுடைய பாதுகாப்பு கருதி எல்லாருக்குமே நல்லது. ஒண்ணு வந்துட்டா என்ன பண்றதுன்னு, உன்னோட நடந்து போச்சுன்னா என்ன செய்யறது? அப்படிப்பட்ட இடங்கள்ல அதை தவிர்க்கிறது. இந்த சபைகள்ல தவிர்க்கிறது இருக்க, இது தேவையில்லைதான். ஆனால் இந்த அரங்கம் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம். இது ஆம்பளை பொம்பளைங்கிற அடிப்படையில் ஒதுக்கல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு என்று இதை ஒதுக்கி இருக்கிறோம். எதுக்காக ஒதுக்கி இருக்கிறோம்? அவங்க உட்கார்ந்து கேள்வி கேட்க உட்கார்ந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அவங்களுக்கு எத்தனையோ சான்ஸ் இருக்கு கேள்வி கேட்டுக்கிறதுக்கு. பள்ளியாசல் கேட்பாங்க, வீடுகள் கேட்பாங்க, எங்களை சந்திச்சு கேட்பாங்க. உங்களுக்கு அந்த சான்ஸ் இல்ல. அதுக்காக வேண்டி உங்களுக்கு முழுசா தரணுங்கிறதுக்காக வேண்டிதான் நீங்க முஸ்லீம் அல்லாத ஆண்கள் மட்டும் இதுல உட்காருங்க, முஸ்லீம் அல்லாத ஆண்கள் பெண்கள் எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்றோம். இன்னொன்னு இருக்குது, ஒரு சபையில கூட இந்த பக்கத்துல ஆம்பளை, இந்த பக்கத்துல பொம்பளை, அடுத்த ஆம்பளை அடுத்த பொம்பளை என்று உட்கார வச்சோன்னு வைங்க, அதுலயும் ஏதாவது நடந்து போயிடும், ரசாபாசம் நடந்துடும். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், 1 நம்பர் சைத்தானா இருக்கான்னு வைங்க, பக்கத்தில் பொம்பளை நோண்டிட்டா என்ன ஆகுறது? செய்யறான சினிமா கூட்டம் நடக்குது. அதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சியில அது மாதிரி ஒரு சிலிமிசம் வந்துச்சுன்னு வைங்க, எதுக்கு நடத்துறோம் அது கெட்டு போயிடும். நல்லிணக்கம் நாடி நடத்திக்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு நோண்டிவிட்டான்னு வைங்க, அதுவே ஒரு பொம்பளையா உட்கார்ந்தா ஒன்றும் பிரச்சனை வராது. பக்கத்தில் ஆம்பளை பொம்பளைனா அந்த ஆம்பளை யாரா இருப்பான், யாரா வேண்டாலும் இருக்கலாம். வேற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால திடீர்னு கரண்ட் போயிடும். பகல் பிரச்சனை இல்லை, இது ஒரு ராத்திரி நிகழ்ச்சியா இருந்து திடீர்னு கரண்ட் போச்சுன்னு வைங்க, அது வரைக்கும் மனுஷனா இருப்பான். கரண்ட் போனோன்னு சைத்தானா மாறுவான். அது வரைக்கும் என்னன்னு நினைச்சு பார்க்க மாட்டான். கரண்ட் தான் போச்சு, நான் இல்லைன்னு சொல்லிக்கலாம்ல, அவன் மேல பழிய போட்டுடலாம்லன்னு நோண்டுவான். என்ன ஆகுறது? அதெல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரியான சபைகள்ல தவிர்த்துக்கணும். பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரலாம்னு சொல்லும் போது சபைக்கு வர வேண்டாண்டா சொல்லப்படும். நீங்க இதே நாங்க விஜய் டிவியில ஒளிபரப்பணும், வரதட்சணை ஒழிப்பு மாநாடு, காமராஜர் அரங்கத்தில் பெண்கள் இதே மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும். பெண்கள் அப்படித்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தனி ரோல் உட்கார வச்சிருந்தோம், அவங்களை ஒதுக்கி வைக்கல. இதே மாதிரி உட்கார்ந்து இருந்த காட்சிகளை நீங்க டிவியில பாத்தீங்க. அப்ப அரங்கம் சின்னதா இருக்கிறதுனால இதுல முஸ்லீம் அல்லாதவர்களை மட்டும்தான் வைக்க முடியும். முஸ்லீம்கள் வச்சவங்க எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லீம் சகோதரர்கள் வர வர நினைஞ்சுக்கிறோம், எழுப்பி விட்டு இருக்கிறோம். அதனாலதான் அப்படி பெண்களுக்கு தனியா ஒதுக்கி விட்ட வச்சிருக்கே தவிர இடம் பெருசா இருக்குமே. ஆனால் சென்னையில காமராஜர் அரங்கத்தில் பண்ண மாதிரி இப்படி கூட பெண்களுக்கு ஒரு ஒதுக்கிற பத்தி ஒண்ணும் இல்ல. பக்கத்துல உட்கார்ற மாதிரி ஒதுக்க கூடாது. எந்த பொம்பளைங்களுக்கு மத்தியிலே ஆம்பளையில உட்கார வச்சா உன்னோட நடந்து போயிடும். எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்காக சினிமா கொட்டு கியூல இதுக்கு பிரிக்கிறான். நான் கேட்கிறேன், கியூல கூட ரேஷன் கடையில் எவன போய் நின்றா என்ன பிரிக்கிறானா இல்லையா? ஆம்பளை கியூ பெம்பளை கியூ இது பிரிக்கிறான். என்னமா இப்ப பஸ்ல ஏறும்போது மெட்ராஸ்ல தனி வழி எதுக்கு வைக்கிறான்? பஸ்ல ஏறினீங்கன்னா ஆம்பளை வழியில் நாம ஏறினா ஒரு பொம்பளை வழியில் ஏற முடியுமா? 2 டோர் இருக்குங்க. சென்னையில பெரிய நகரம் முன்னேறி போச்சுங்கிறோம், அங்க கூட என்ன ஆம்பளைக்கு தனியா அடைச்சு போடுறான் பஸ்ஸ பாதியா. முன்னேறின இடத்துல ரொம்ப சீத்தாவளை நடக்குது. இந்த மாதிரி ஊர்ல ஒண்ணு அடைக்கல. கோயம்புத்தூர் அடைச்சாச்சா? பஸ்ல ஒன்னும் அடைக்கல. மெட்ராஸ்ல அடைச்சாச்சு. மெட்ராஸ்ல பஸ் 2 பாதியா பிரிச்சு, பாதி ஆம்பளைக்கு பாதி பொம்பளைக்கு. அதுல ஏறதுக்கு தனி வழி, ஆம்பளை வழியில ஆம்பளை ஏறணும். இங்கிட்டு கடந்து போயிடக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன் அப்படி பண்ணாங்க? அங்க போய் இடிக்கிறான், பஸ்ல போய்கிட்டு சேட்டை பண்றான், பிரயாணத்துக்கு வந்தோம் நினைக்க மாட்டேங்கிறான்.
அதுல என்ன சேட்டை பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணுங்கிறது சமூக நல்லிணத்துக்கு நல்லது. இல்லைன்னா ஒரு பொம்பளை விஷயத்தினால கொலை விழுவும், தகராறு நடக்கும், அண்ணன் தம்பியா பழகுன நேசம் ஒரே நாள்ல நாசமா போயிடும். ரெண்டு நண்பரா இருப்பாங்க, அந்த நண்பனுக்கு மனைவிக்கு என்னமோ நினைச்சிருவான், தனியா இருக்கும்போது நட்பு போயிடும். ஏன் ஆம்பளை இருக்கும்போது அந்த சந்திச்சுட்டு போக வேண்டியதானே? ஆண் இருக்கும் பொழுது அந்த வீட்டுல போய் சந்திங்க. ஆணை பார்க்க போறதா இருந்தா ஆண் இல்லாத நேரத்தில் எதுக்கு உங்க நண்பருடைய வீட்டுடைய பெண்ணை போய் பார்க்க போகணும் என்றெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யுது, ஒரு சமூக பாதுகாப்பை கருத்துல கொண்டு கேட்குது. இதனால நன்மை ஏற்படுதா தீமை ஏற்படா நீங்க செஞ்சுக்கிறீங்க. நாங்க நன்மை ஏற்படுது நினைக்கிறோம், நீங்க தீமை ஏற்படுதா நீங்க யோசிச்சு பாத்துக்கிறீங்க. 15 15 வந்துருங்க பேர் கொஞ்சம் எக்கோ. என் பெயர் கதிர்காமன், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். நான் இங்க குடும்பத்தில் உள்ள ஒருவர் தவறு செய்துவிட்டால் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதா இஸ்லாத்தில்? அப்படி இல்லையெனில் பள்ளிவாசலில் உள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் தண்டனை வழங்குகின்றனர், இது நியாயமா? அவர்களுக்கு என்ன தண்டனை கடவுள் அளிப்பார்? அதாவது ஒரு குடும்பத்துல ஒருவர் தவறு செய்தால் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாத்தில் உள்ளதா என்று கேட்கிறார். சில ஊர்ல அப்படி பண்றாங்க, சில ஜமாத்துகள்ல. அதனால அவர் கேட்கிறாரு. இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, ஒருவனது சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான். இஸ்லாத்தினுடைய கொள்கை. நல்லதோ கெட்டதோ நான் செஞ்ச நல்லது எனக்கு கிடைக்குமே தவிர என் தகப்பனுக்கு கூட கிடைக்காது. என் தகப்ப செஞ்ச தீமை அவருக்கு போய் சேருமே தவிர எனக்கு அதுல பங்கு கிடையாது. இதுல இஸ்லாம் ரொம்ப உறுதியாக சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா அந்த கிறிஸ்துவ நண்பர்கள் வருத்தப்பட்டுக்கிற கூடாது. கிறிஸ்துவ மார்க்கத்தில் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, எல்லாரும் பாவிகளா இருக்கிறாங்க. இயேசுநாதர் தன்னை பலி கொடுத்து எல்லார் பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டார்னு சொல்லுவாங்க. குர்ஆன் இதை மறுக்குது. இதை மறுக்கிறதுக்காக குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா. ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. ஒருவர் பாவம் செய்யறாருன்னு சொன்னா அந்த பாவத்தின் சுமையை அவர்தான் சுமப்பாரே தவிர அடுத்தவர் சுமக்க மாட்டார். இது இஸ்லாத்தினுடைய ஆன்மீக கொள்கை. அரசியல் கொள்கையும் அதுதான். இஸ்லாத்தினுடைய அரசியல் கொள்கை என்ன? இஸ்லாமிய கவர்மெண்ட் நடக்குது, ஆட்சி நடக்குது. ஒருத்தர் திருடிட்டாரு, அவர் மகனை பிடிச்சி தண்டிக்க மாட்டாங்க. ஒருத்தர் திருடிட்டாருன்னு சொன்னா உலகத்துல அரசியல்ல அவர் திருடினதுக்கு அவர் மகனை பிடிச்சி ஜெயில போடுவாங்கன்னா போட மாட்டாங்க. அவர் தகப்பனை பிடிச்சி தண்டிப்பாங்கன்னு தண்டிக்க மாட்டாங்க. இது இஸ்லாத்துல மட்டுமல்ல, உலகம் பூரா உள்ள ஒத்துக்கொள்ளப்பட்ட கொள்கை. நம்ம நாட்டில் செய்வாங்களா? நான் 10 கொலை கொண்டு ஓடி ஒளிஞ்சிட்டேன், என் மகனை பிடிச்சி தூக்கில போட முடியுமா? இந்த நாட்டில் சட்டத்தில் இடம் இருக்கா? அமெரிக்காவில் இருக்கா? உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? இல்ல. அதனால ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக வேண்டிய குடும்பத்தாரையே யாராவது தண்டித்தார்களேயானால் அவர்கள் அறிவியினர்கள், மார்க்கத்தை அறியாதவர்கள், உலகத்தை அறியாதவர்கள். அப்படி எந்த முஸ்லிம் செஞ்சாலும் அவர்கள் செய்வது இஸ்லாம் இல்ல. அவ்வளவுதான். 16 16 16 16 16 யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? ஒரு ஆள் லேடிஸ் யாரா இருந்தா 16 இருக்கீங்களா? வாங்க. நல்ல வேலை, இல்லைன்னா வேற ஆளு கொடுக்கலான்னு பார்த்தேன். என் பெயர் நாச்சிமுத்து, கே செட்டிவளத்தை சார்ந்தவன். இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் நடக்கும் முன் மணமகன் தான் மணமகளுக்கு தாலி அணிவிக்கிறார். ஆனால் இஸ்லாமிய மதத்தில் மணமகளுக்கு மணமகனுடைய சகோதரிகள் மாலை அணிவிப்பது எதனால் என்று விளக்கம். என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இந்து மதத்துல கல்யாணம் திருமணம் நடக்குதுன்னு சொன்னா கணவன் மனைவி கழுத்துல தாலி கட்டுவார். இது இந்து மதத்தில் நாங்க பாக்குறோம். முஸ்லீம் மதத்தில் நாங்க என்ன பாக்குறோம்னு கேட்டா, அந்த பெண்ணுக்கு புருஷனுடைய மணமகனுடைய சகோதரிகள் தான் தாலி கட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வச்சு இவர் கட்டாம யாரு கட்டுறாங்க? அந்த கணவனுடைய சகோதரிகள் தான் அந்த தாலி கட்டுற காட்சியை பார்க்கிறோம். இது எதனால் கேட்கிறார். நல்ல கேள்விதான். முதல் விஷயத்தை விளங்கிக்கிறனும், இஸ்லாமிய மார்க்கத்தில் தாலி கட்டுதல்ங்கிறது கிடையாது. அதை விளங்கிக்கணும். முஸ்லீம்கள்ல சில பேர் வீட்டுக்குள்ள வச்சு கட்டுறாங்கன்னு அதுவே தப்புங்கிறோம்.
இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, திருமணம் என்பது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். சட்டம் படிச்சவங்களுக்கு தெரியும், வக்கீல்களுக்கு தெரியும். முஸ்லீம் பர்சனல் லாவுல வந்து திருமணத்தை வந்து ஒரு அக்ரிமெண்ட் இஸ்லாத்துல மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. திருமணங்கிறது வந்து வாழ்க்கை ஒப்பந்தம். ஒப்பந்தம்னா என்ன? ரெண்டு தரப்பாரும் நான் உனக்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்வேன், நான் உனக்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்வேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம். இதுதான் ஒப்பந்தம். திருமணத்தில் உள்ள ஒப்பந்தம் என்ன? இவன் அவளுக்கு செய்ய வேண்டியவைகள் இருக்கின்றன, அவள் இவனுக்கு செய்ய வேண்டியவையும் இருக்கின்றன. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கக்கூடியதான் சந்தோஷம் தான் திருமணங்கிறது. அதுல நான் கரெக்டா நடந்து கொள்வேன், என்னுடைய கடமையை ஒழுங்கா செய்வேன் என்று ரெண்டு தரப்பாரும் ஒத்துக்கொள்றாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் திருமணம். அத ரெண்டு பேரும் எப்போ ஒத்துக்கொள்றாங்களோ கணவன் மனைவி ஆயிட்டாங்க. அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்ட உடனேயே அல்லது அக்ரிமெண்ட வாயினால முடிஞ்ச உடனேயே நான் இவரை வந்து நான் இஸ்லாம் சொன்னக்கூடிய கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றி மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன நிமிஷமே இவர் கணவன் ஆகிருவாரு. அந்த மனைவி இதை ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்ட நிமிடமே மனைவி ஆயிருவாங்க. வேற கணவன் மட்டும் போய் அவளுக்கு ஒரு தாலி கட்டுறதுங்கிற முறைய இஸ்லாம் ஒத்துக்கல, மனைவிக்கு தாலி கட்டணுங்கிறது. அப்ப இது வந்து நம்ம நாட்டில் மட்டும் உள்ள ஒரு பழக்கம். இந்த தாலி கட்டுறதுங்கிறது நம்ம நாட்டில் மட்டும் உள்ள ஒரு பழக்கம். அதுல எல்லாத்தையும் இல்ல, சுயமரியாதைக்காரர்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. அது வந்து பகுத்தறிவுக்கு எதிரானது போயிருவாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வாழ்க்கை ஒப்பந்தம் தான் திருமணம்னு சொன்னதுனால ஒப்பந்தம் பேச சொல்லுது. ஒப்பந்தம் எப்படி பேசணும்? அதுல ஒரு பெண்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஒரே ஒரு கண்டிஷன் போடுது. என்ன கண்டிஷன்னா, பெண்ணு வந்து யாரு புருஷனா வரணுங்கிறத தேர்ந்தெடுக்கலாம். அவள் விரும்பாத ஒருத்தனை அவளுக்கு கட்டி வைக்கிறதுக்கு தகப்பனுக்கு கூட அனுமதி இல்லை, இஸ்லாம் சொல்லுது. நபிகள் நாயகத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை எனக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு என்னை திருமணம் செய்து விட்டார் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நபிகள் நாயகன் சொல்றாங்க, அப்படியானால திருமணம் இல்ல, அது செல்லாது, அது திருமணம் ரத்தாகி விட்டதுன்ட்டாங்க. உடனே அவ பிடிக்காத ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா அது திருமணம் இல்லைங்கிற அளவுக்கு பெண்களுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபிகள் நாயகன் அந்த உரிமையை கொடுத்துட்டாங்க. திணிக்க முடியாது. பொம்பளையும் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கலாம், மாப்பிள்ளையும் பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணு தானா போய் கல்யாணம் பண்ணிக்கிறத மட்டும் இஸ்லாம் தடுக்குது. எதுக்கு தடுக்குதுன்னு கேட்டா, பெண்கள் வந்து ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவங்க. அதுக்காக வேண்டி தங்களை கூட ஈஸியா இழந்துருவாங்க. கொஞ்சம் அழுகுனாண்டு வைங்க, நான் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, நானா உன்னை கை விட்டுருவேன், கூட போக தயாராயிருவாங்க. அவன் குத்தாலத்துல வித்து முடியாந்துருவான். கூட்டிட்டு போய் குற்றாலத்துல 10 நாள் லாட்சில வச்சிருந்துட்டு அங்கே பில்லு கட்ட முடியாந்துருவான். இவளுக்கு என்னது, இவன் மேல பிரியம் வச்சுட்டான்னு சொன்னா இவனுடைய அம்புட்டு நடிப்பை நம்பி ஏமாறக்கூடிய தன்மை பெண்கள்கிட்ட இருக்குது. ஏமாந்த பிறகு பாதிப்பு யாருக்கு, ஆணுக்கா பெண்ணுக்கா? பெண்ணுக்கு தான். பெண்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மாப்பிள்ளை யாருன்னு தேர்ந்தெடு, பேச்சுவார்த்தை நீ பண்ணாத, ஏமாத்திட்டு போயிடுவான். உன் அப்பனை வச்சு பண்ணு, அவன் பேச வேண்டியதை பேசுவான், ரெக்கார்டு பண்ண வேண்டியது ரெக்கார்டு பண்ணுவான், வாங்க வேண்டியதை வாங்குவான், நாளைக்கு தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு என்னென்ன அவனை சிக்க வைக்கணுமோ அது மாதிரி அக்ரிமெண்ட் போடுவான். அக்ரிமெண்ட் போடுவது வந்து தகப்பன் தான் போட வேண்டும் அல்லது பெண்ணுடைய பொறுப்பாளன் போட வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படி போட்டா ஏமாத்திட்டு போக முடியாது. நீ யார் முதல்ல சொல்றா, எந்த ஊர், என்ன அட்ரஸ்? எத்தனையோ பெண்களுக்கு வந்து கூட்டிக்கிட்டு போய் விட்டுட்டு போயிட்டானே, அவன் எந்த ஊருக்காரன்னு தெரியாது. அதை கூட விசாரிக்காம ஏமாந்து போன அப்பாவி பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த இறக்க இயல்புல உள்ள இறக்க சுபாவம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே சென்டிமெண்டா டச் பண்ணி என்ன செய்வான், அமைக்கிறோம் ஒரே அமுக்கா, அவள் விழுந்துடுறான். நிறைய பெண்கள் இதுல ஏமாந்து போற காட்சியை பார்க்கிறோம். இளம் பெண்கள், திருமணமாகாத பெண்கள் கல்யாணம் பண்றேன்னு கூட்டிட்டு போய் நெஞ்சிடறான், ஏமாத்திடுறான். அதுக்காக வேண்டி மட்டும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பொறுப்பாளர் போய் பேசணும். நீ யாரு, உன் தொழில் என்ன, நீ ஒழுங்கா வச்சு நடத்துவியா, அது என்னென்ன மாதிரிலாம் ரெக்கார்டு பண்ணணுமோ அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி, அடுத்து என்னன்னு கேட்டா இஸ்லாத்துல பெண்ணுக்கு ஆணு மகர்னு ஒரு தொகையை கொடுக்கணும். கல்யாணம் பண்ணும் பொழுது ஆணுக்கு வந்து பெண்ணு கொடுக்க கூடாது, பெண்ணுக்கு ஆணு கொடுக்கணும். அந்த தொகையை வாங்கி கொடுப்பான். என் மகளை கல்யாணம் பண்றான்டா என்ன கொடுப்பேன், இந்த பங்களாவை எழுதி வைக்கிறியா, அந்த வீட்டை எழுதி வைக்கிறியா, இந்த தோட்டத்தை எழுதி வைக்கிறியா, 5 லட்சம் ரூபாய் தர்றியா என்று அதையும் சேர்த்து பேசி வாங்க வைக்க மகர்ன்றதுக்கு பேரு. அதை வாங்குற பொறுப்பு இருக்கிறதுனால அதுல இவங்க ஏமாந்துடக்கூடாது. பெண்கள் இறக்கப்பட்டு அம்புட்டையும் கழட்டி கொடுக்குற பெண்கள்லாம் இருக்கிறாங்க. இவன் ஒரு கஷ்டம்னு ஒரு நடிப்பு நடிச்சான்னு சொன்னா எல்லாத்தையும் கழுத்துல கால கிடக்கிற கழட்டி கொடுத்துட்டு மூலியா இருக்கிற பெண்களை நான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த மாதிரி பொறுப்புக்காக வேண்டி பொறுப்பாளர்களை வைத்து
திருமணம் செய்யுங்கன்னு சொல்லுதே தவிர, அதனால தகப்பன் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பான். என்னுடைய மகளை அவளுடைய பரிபூர்ண சம்மதத்துடன், இப்படிதான் சொல்லணும், என்னுடைய மகளை அவளது பரிபூர்ண சம்மதத்துடன் உம்மிடமிருந்து இவ்வளவு மகர் தொகையை வாங்கி கொண்டு உமக்கு நான் மனமுடித்து தந்தேன், ஒப்புக்கொள்கிறீரா என்று அவர் கேட்பார். பெண்ணுடைய அண்ணனோ தந்தையோ பொறுப்பாளரோ. மாப்பிள்ளக்காரர் சொல்வாரு, நான் இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வளவுதான் கல்யாணம். தாலி இல்ல, அந்த மத்த மாலை மாத்துறது இல்ல, மோதிரம் மாத்துறது இல்ல, எந்த சடங்கும் இல்ல. இவர் சொல்றபடி சமுதாயத்தில் நடக்குது. வீட்டுக்குள்ள வச்சு என்ன செய்வாங்க, தாலிங்கிற பேர்ல கர்சம் பண்ணிட்டு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அக்கா தங்கச்சிகள் கட்டுறாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு எங்க சமுதாயத்துல. அது இஸ்லாத்துல இல்லாம நடக்குது, தமிழகத்துல மட்டும் நடக்குது. உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீம்கிட்டையும் இப்படி கிடையாது, இஸ்லாமிய மார்க்கத்திலையும் கிடையாது. அதான் 17 17 17 எனது பெயர் சி தமிழன்பன், ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கிறேன். முஸ்லிம் மக்களின் கல்வித்தரம் இன்று வரை முழுமையடைந்ததாக தெரியவில்லை. இதற்கு அடிப்படையான காரணம் இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள குடும்ப கட்டுப்பாடு பற்றிய சிந்தனை மற்றும் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற அவர்களுடைய அடக்கி ஆள்கின்ற சூழ்நிலையும் காரணமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதற்கு தக்க பதில் கூறும். அவரை கேட்டது உண்மை. முஸ்லீம் சமுதாயத்தில் கல்வியில ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. எல்லா சமுதாயத்தையும் விடவும் நாட்டில் இருக்கிற அவ்வளவு சமுதாயத்தினுடைய கல்வியோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம்கள்ல தான் பட்டதாரிகள் கம்மி, முஸ்லீம்கள்ல தான் எழுத்தறிவு பெற்றவர்கள் ரொம்ப குறைவு சதவீதத்தில். அது உண்மை. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, காரணம் அவர் சொன்ன காரணம் இல்ல, காரணம் என்னன்னு கேட்டா அது பெரிய வரலாற்று பின்னணி இருக்குதுங்க. முஸ்லீம்கள் ஏன் கல்வியில பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்குது. என்ன வரலாற்று பின்னணி கேட்டா, வெள்ளையர்கள் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த நேரம் சுதந்திர போராட்டம் நடக்குது, பலவிதமான போராட்டம். நேதாஜி போன்றவர்கள் எல்லாம் தேசிய ராணுவம் அமைத்து ஆயுதம் தாங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். காந்தியுடைய தலைமையில சில பேர் வந்து அகிம்சை வழியில, அதாவது தர்ணா, உண்ணாவிரதம், யாத்திரை, அது மாதிரியான மறியல் சொல்லி அது ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தினுடைய ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுன்னு கேட்டா, அந்நியனுடைய கல்வியை புறக்கணிக்க வேண்டும். போராட்ட காலத்தில் அந்நியனுடைய வெள்ளக்காரனுடைய கல்வியை புறக்கணிக்க வேண்டும், பள்ளிக்கூடத்துக்கு யாரும் போகக்கூடாது, படிப்பை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி போராட்டத்தில் ஒரு ஆயுதமாக இதை எடுக்கிறாங்க அன்றைக்கு இருந்த தலைவர்கள். இதற்கு முஸ்லீம்கள் 100% கட்டுப்பட்டாங்க. உடனே படிப்பு நிறுத்தினாங்க. படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் நாங்க. வெள்ளையர்கள் காலத்தில் வரைக்கும் முஸ்லீம்கள் நிறைய படிச்சாங்க, கல்வி கூடங்கள்ல போயிருந்தாங்க. அந்த வெள்ளையனை விரட்டணும்னு சொன்னா அவனுடைய கல்வியை நம்ம மறுக்கணும், அவனுடைய பாஷையை வெறுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்த உடனே, முடிவு எடுத்துட்டு சும்மா இருந்துட்டு போயிட வேண்டியதானே. எங்க மதகுருமார்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, தேசபக்தியின் காரணமாக பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி பிரச்சாரம்? முஸ்லீம்களே, நம்ம வெள்ளைக்காரனை விரட்டணும், வெள்ளைக்காரனை விரட்டணும்னு சொன்னா அவனுடைய மொழியை படிக்க கூடாது, ஆங்கிலம் படிக்க கூடாது, ஆங்கிலம் படிப்பது ஹராம், ஹராம்னா விளக்கப்பட்ட தடை அப்படின்னு சொன்ன உடனே படிச்சு கொண்டிருந்த கல்லூரியில இருந்த முஸ்லீம்கள் எல்லாம் அன்னைக்கு வெளியே வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர் வந்து திருநெல்வேலியில படிச்சுட்டு இருக்காரு கல்லூரியில. இந்த உத்தரவு வந்த உடனே படிப்பை பாதியில விட்டுட்டு பொது வாழ்க்கை வந்தார். எதனால? வெள்ளைக்காரனை எதிர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி படிப்பை விடுங்க என்று சொன்ன உடனே படிப்பை விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு சமுதாயம் கம்ப்ளீட்டா படிக்கல, மற்ற யாரும் இந்த அளவுக்கு புறக்கணிக்கல. நாங்க என்ன பண்ணிவிட்டோம், பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் போய் பிரச்சாரம் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்த எல்லாருடைய படிப்பையும் நாசமாக்கி படிப்புல இருந்து பின்தங்க வச்சுட்டோம். அப்படி ஒரு படிக்காத ஒரு ஜெனரேஷன் உண்டான பிறகு அவன் புள்ள படிக்குமா? நான் படிச்சா தானங்க என் பிள்ளைய, நான் 8ஆம் கிளாஸ் படிச்சா தானே என் பிள்ளைய 10ஆம் கிளாஸ் படிக்க வைக்குவேன். நானே 1ஆம் கிளாஸ் படிக்கலன்னா நான் எப்படி என் பிள்ளைய 5ஆம் கிளாஸ் படிக்க வைப்பேன்? படிக்க வைக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சமுதாயம் உண்டானதுனால அவங்க அதுக்கு சுதந்திரத்தை கொடுத்த வேலை, அவங்க பிள்ளைங்க படிக்கல. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, வெள்ளையர்கள் காலத்துல முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி கல்வியில இடஒதுக்கீடு கொடுத்திருந்தான். முஸ்லீம்களுக்கு இந்த சிறுபான்மை, மத சிறுபான்மை,
மதச்சிறுபான்மைக்கு சொல்லி பள்ளிக்கூடத்தில் 100 பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னா 14 பேர் முஸ்லீம்கள் இருக்கணும் அப்படின்னு கொடுத்திருந்தான். அதை கூட பயன்படுத்தாம வேணான்ட்டு நாங்க. அவன் ரிசர்வேஷன் கொடுத்து இருந்தும் கூட 14% முஸ்லீம்களுக்கு கொடுத்திருந்தான். வேணான்னு புறக்கணிச்சு விட்டோம். சுதந்திரம் அடைஞ்சவன என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டா, வெள்ளைக்காரன் காலத்தில் எடுத்து ரிசர்வேஷன் அதையும் எடுத்து விட்டாங்க. நாங்களும் படிப்பை தியாகம் பண்ணிவிட்டோம். வெள்ளைக்காரன் கொடுத்த அந்த அதையாவது தந்திருந்தா கூட நாங்க படிச்சிருப்போம். ரிசர்வேஷன் எடுத்துட்டாங்க. அவ படித்திருக்கிற ஒரு சமுதாயத்தோட போட்டி போட்டுக்கிட்டு போய் இவன் எப்படி காலேஜ் வரைக்கும் போவான்? அப்பன் படிச்சு, அம்மா படிச்சு, பாட்டம் படிச்சு, பாட்டி படிச்சு, அந்த குழந்தைக்கு கோச்சிங் கொடுத்தா அது எப்படி இருக்கும்? எனக்கும் படிக்க தெரியாம, என் முன்னாடிக்கும் படிக்க தெரியாம நான் என் பிள்ளைக்கு என்ன கோச்சிங் கொடுப்பேன்? இவன் போய் அந்த மக்களோட போட்டி போட முடியுமா? இவனுக்கு மேற்படிப்பு போக முடியாம போச்சு. இதுதான் நாங்கள் கல்வியில பின்தங்கி இருக்கிறது காரணம். நீங்க சுதந்திர போராட்ட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, கல்வியை சுதந்திரத்துக்காகவே நாங்கள் தியாகம் பண்ணணும். அந்த 14% இடஒதுக்கீடு இருந்தும் கூட கல்லூரியை மூடிட்டு வெளியே வந்தாங்க. முஸ்லீம்கள் படிக்கிறத விட்டு வெளியே ஓடியாந்தோம். அப்படி வந்ததனுடைய விளைவை இன்னைக்கு 50 வருஷம் கழிஞ்ச பிறகு கூட எங்களால் அதை நிறைவு செய்ய முடியல. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குடும்ப கட்டுப்பாடு காரணமானு கேட்டாரு. கண்டிப்பா அது காரணம் கிடையாது. 50 வருஷமா இருக்கு குடும்ப கட்டுப்பாடு திட்டம்லாம் கொண்டு வருவதற்கு முன்னாடியே நாங்க அப்படித்தான் இருக்கிறோம். குடும்ப கட்டுப்பாடு காரணம்னா இப்ப இந்த 10 வருஷமா தான் குடும்ப கட்டுப்பாடுக்கு தீவிர பிரச்சாரம் நடக்குது. சுதந்திர இந்தியா ஆரம்பத்துல எல்லாம் நடக்கவே இல்லை. அப்பவே எங்க நிலைமை இதுதான். அதுக்கு அடுத்த 10 வருஷத்துல இதுதான். இதை நீங்க விளங்கிக்கிறணும். குடும்ப கட்டுப்பாட்டுக்கும் கல்விக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஒரு 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் பெரிய பட்ஜெட்லாம் தேவையில்லை. நான் படிக்கல. இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேங்களேன், நான் 4ஆம் கிளாஸ் படிச்சவன். அதுக்கு மேல நான் படிக்கல. என்னை படிக்க வைக்கல. ஏன் படிக்க வைக்கல? ஏன் தாய் தகப்ப படிச்சா என்னை படிக்க வைப்பாங்க? என் தாயும் படிக்கல, என் தகப்பனுக்கும் படிக்கல, என்னை எப்படி படிக்க வைப்பாங்க? என்னை 4ஆம் கிளாஸோட நிப்பாட்டினாங்க. அப்ப நான் என் பிள்ளைய 10ஆம் கிளாஸ் தான் படிக்க வைக்க முடியும். அவன் அவன் பிள்ளைய டிகிரியா கொண்டு போக முடியும். அதனால அந்த சுதந்திர காலத்தில் நாங்கள் செய்த ஒரு தீவிரமான ஒரு முடிவு, அது இப்ப தவறுன்னு நாங்க நினைக்கிறோம். இவ்வளவு தீவிரமா போயிருக்க வேண்டியது இல்லையோ, ஓவரா போயிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறோம். அவ்வளவு தீவிரமா போனதுனால இன்றைக்கு இவ்வளவு பெரிய விளைவை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் காரணம். 19 18 இருக்கோ பாக்கி. சாரி 18 வந்துருங்க, மிஸ் பண்ணிட்டேன். என் பேர் சரவணபாபுங்க. நேட்டிவ் காரைக்குடி. திருப்பூர்ல MM எக்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றேன் சார். இப்போ உங்க வீட்டுல டிவி இருக்கா சார்? நீங்க சினிமா பாப்பீங்களா? சரிங்க சார். அதாவது உங்க கொள்கை 100 வருஷத்துக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்க. அப்பவே டிவி பார்த்தா சைத்தான் வரும், சினிமா பார்த்தா சைத்தான் வரும் உங்க இதுல சொல்லியிருக்காங்களா? இப்ப எங்க இதுல பார்க்க கூடாதுங்கிறாங்க. என் கம்பெனில என்டர்டைன்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. டிவி வைக்க கூடாது, டிவி வச்சா சைத்தான் வந்துடும், உங்களுக்கு வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதுங்கிறாங்க. இது சரியா சார்? அப்ப அண்ணன் ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி தங்கம் அணிவது ஹராம், ஆண்கள் மட்டும் அணியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. உங்க முஸ்லிம்ஸ் எல்லாருமே தங்கம் அணியாம இருக்காங்களா? இருக்காங்க சார். ஒரு சிலர் தங்கம் அணிகிறாங்க. அதுவும் இல்லாம பாகிஸ்தான்ல 100% முஸ்லீம் தான் சார். அங்க இன்டர்நேஷனல் பிளேயர் இவர் சஹிப் அக்தர் இருக்காரு. அவர் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் கோல்டு செயின் போட்டு தான் பிளேயர் விளையாடுறாங்க. அது சரியா? உங்க மதத்துல அது கேட்க மாட்டீங்களா? இல்ல உங்க ஜமாத்துல அதை பத்தி ஏதாவது இது பண்ணிருக்காங்களா? கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சார். ரெண்டுல எது சொல்ல? ரெண்டு கேட்டீங்க, ஒண்ணுதான் சொல்லணும். போன டைம் அவர் கேட்ட கொஸ்டின் நீங்க பதில் சொல்லலைங்க சார். அதை யோசிக்கிறோமா? எதுக்கு சொன்னாலும் அந்த டிவி பார்க்கறதா சைத்தான் வருவாங்க சொல்லுங்க. டிவி பார்த்தால் சைத்தான் வருவான் என்று முகமது நபி சொல்லி இருக்கிறாரா? அவர் சொன்னதானே மார்க்கம். டிவி இப்ப வந்தது. டிவிங்கிறது இப்ப இந்த நூற்றாண்டு கண்டுபிடிப்பு. அப்ப அந்த காலத்துல டிவிங்கிறது சொல்லு கூட இருந்திருக்காது. டிவிங்கிறது குறிக்கிறதுக்கு எந்த மொழியிலையும் வார்த்தை கூட இருந்திருக்காது. அப்படிப்பட்ட காலத்துல முகமது நபி சொல்லி இருக்கிறாங்களா? சொன்னா அதுக்கு ஆதாரம் இருக்குதா? சொல்லல என்று சொன்னா அது ஏன் பார்க்க கூடாதுங்கிறீங்க? முஸ்லீம் வீட்டுல பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த டிவியை மையமாக வைத்து அவர் கேட்கிறார். டிவி பார்க்க கூடாதுன்னா இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. இஸ்லாம் டிவியை பார்க்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நாங்களே டிவில தான் ஒளிபரப்புறோம். அவர் கேட்ட கேள்வியும் டிவில தான் வரப்போகுது, நான் சொல்ற பதிலும் டிவில தான் வரப்போகுது. அப்ப டிவி வேணான்னு சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அது டிவியா இருக்கட்டும், ஒரு கத்தியா இருக்கட்டும், நல்லதுக்கு பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க. ஒரு கத்தி இருக்குது, காய்கறி நறுக்க பயன்படுத்தலாம், ஒரு ஆபரேஷனுக்கு பயன்படுத்தலாம், ஆளை கொள்றதுக்கு பயன்படுத்தலாமா? ஆளை கொள்றதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா
கத்தியே பயன்படுத்தக்கூடாதுன்னு பொருள் கொள்ளக்கூடாது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, டிவிங்கிற இந்த மீடியாவை, இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. இந்த 20ஆம் நூற்றாண்டுல மனுஷன் கண்டுபிடிச்ச முக்கியமான சில கண்டுபிடிப்புகள் அதுக்கு ஒரு இடம் உண்டு. அப்ப இந்த டிவிங்கிற மீடியாவின் மூலமாக எவ்வளவோ நல்ல விஷயங்களை உலகத்துக்கு சொல்ல முடியும். அதுக்கு பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. இதுல துரதிருஷ்டவசமாக இந்த மீடியாக்கள் எல்லாம் யாரு கையில மாட்டிக்கிருச்சுன்னு கேட்டா, கெட்டதுக்கு பயன்படுத்துறவங்க கையில தான் மாட்டிக்கிட்டு இருக்குது. அதான் காரணம். நல்லதுக்கு பயன்படுத்துறவங்க கையில மாட்டுச்சுன்னு வைங்க, இந்த நாட்டை எங்கேயோ கொண்டு போயிடலாம். இந்த டிவிங்கிற மீடியாவை ஒழுங்கான முறையில் யூஸ் பண்ணோம்னு சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகாமலேயே பட்டதாரிகளை வீட்டுல உட்கார்ந்து உருவாக்க முடியும். அந்த மாதிரி செய்யலாம். பெரிய பெரிய விஞ்ஞானிகளை டிவியில போட்டு காட்டி என்ன செய்யலாம், அதை உண்டாக்க முடியும். ஒரு சமையல் கலையை கூட அந்த டிவியின் மூலமாகவே சொல்லி கொடுத்து எங்கேயோ கொண்டு போயிட முடியும். அதே மாதிரி கணிதத்திலிருந்து சயின்ஸ்ல இருந்து அது மாதிரி எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்களை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நம்ம செய்ய முடியும். அப்ப சைனா மாதிரியான நாடுகள்ல, கம்யூனிஸ்ட் நாடுகள்ல அவன் ஒவ்வொரு தொழிலையும் குடிசை தொழில் மாதிரியே டிவியில கற்றுக் கொடுத்து டிவியை பார்த்துக்கிட்டு வீட்டுல தயாரிக்கிறான். வீட்டுக்குள்ள ரேடியோ ரெடி பண்றான். பொண்டாட்டி புருஷன் உட்கார்ந்துக்கிட்டு ரேடியோவை வீட்டுல ரெடி பண்ணுது, டிவியை வீட்டுல ரெடி பண்ணுது, வாட்சியை வீட்டுல ரெடி பண்ணுது. அதெல்லாம் சீனா கணப்பை இறக்க போறான் பாருங்க. அடுத்த வாரம் 1ஆம் தேதி வரப்போகுது. எல்லாம் அடிமாட்டு விலைக்கு நம்ம எல்லாம் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். இப்ப யஸ்வந்த் சின்ஹா திறந்து விட்டுட்டாரு, மாறன் வந்து குவிய போகுது. சீனாவுடைய பொருள் என்ன ரேட்டுக்கு வரப்போகுது? இந்த மாதிரி வாட்சிலாம் 15 ரூபாய்க்கு வரப்போகுது. அவன் ஏன் 15 ரூபாய்க்கு கொடுக்குறான்? இதை கற்றுக் கொடுக்க அவன் செலவழிக்கல, டிவியில தான் அதை பயன்படுத்துறான். டிவியின் மூலமாக ஒவ்வொருத்தனும் தன்னை வளப்படுத்துவதற்குரிய சமாச்சாரங்களை அழகா சொல்லிக் கொடுக்கிறான். டிவியில வாட்ச் தயாரிப்பது எப்படி, ரேடியோ தயாரிப்பது எப்படி, பிரியாணி தயாரிப்பது எப்படி, குருமா தயாரிக்கிறது எப்படி, ஒலிபெருக்கி தயாரிக்கிறது எப்படி, ரெடி சட்டையை தைப்பது எப்படி, மார்க்கெட்டிங் பண்ணுவது எப்படி என்று சொல்லி அவன் கையில் அது மாட்டிக்கிட்டு மக்களை டெவலப் பண்ணி விட்டுட்டான். நம்மளை விட அதிக ஜனத்தொகை இருந்தும் அவன் தன்னிறைவு பெற்ற நாடா இருக்கிறான். ஜனத்தொகையில நம்மளை எல்லாம் விட அதிகமா, உலகத்திலேயே அதிகமான ஜனத்தொகை கொண்ட நாடா இருந்தும் கூட அவன் தன்னிறைவு பெறுவதற்கு அந்த சாதனத்தை நல்லதுக்கு யூஸ் பண்ணிவிட்டான். நம்ம என்ன பண்றோம்? இந்த அற்புதமான ஒரு சாதனத்தை அறிவை கெடுக்கிற விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். மனிதனுடைய மூளையை மழுங்க செய்யறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணும் அம்மாவும் மகனும் உட்கார்ந்து பார்க்க முடியாத காட்சிகளை எல்லாம் அதுல போட்டு காட்டுறான். அவன் வியாபாரி காட்டுறான், நம்மள உட்கார்ந்து பார்க்கிறோம். அசிங்கமா காட்டுறான், பெண்களை கேவலமா சித்தரிக்கிறான், ஈவ்டீசிங்க காட்டுறான், கற்பழிக்கிறத காட்டுறான், கட்டிப்பிடிக்கிறத காட்டுறான், படுக்கறை காட்சியை காட்டுறான், முக்கல் முனகளை காட்டுறான். இது போக மிட் நைட்னு சொல்லி அது தனியா நள்ளிரவுக்குன்னு சொல்லி அதுலயே செலக்ட் பண்ணி தனியா வேற என்ன செய்யறான், காட்டுறான். இப்படி எதை எடுத்தாலும் பாட்டு, சினிமா, இளவு, அதுக்கு எத்தனை வகையான பேருங்கிறீங்க. திரைப்படம் ஒரு பக்கம் போடுறான், திரை மசாலாங்கிறான் ஒரு பக்கம், அப்புறம் திரை சித்திரம்ங்கிறான், அப்புறமேலு டாப் 10ங்கிறான், அப்புறம் நீங்களும் கேட்டவங்கிறான். ஒரு சரக்கத்தான் தர்றான், லேபில மாத்தி மாத்தி ஒட்டி ஒட்டி தந்துட்டு இருக்கான். ஒரு சாமான் தான், அம்புட்டும் ஒரே விஷயம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு லேபில ஒட்டி 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 நம்மளுக்கு சரக்கு இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறான். நம்மளும் மென்டலாவே என்ன பண்றோம்? வாழ்க்கைண்டா இது மட்டும்தான், இதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தா வாழ்க்கையில முன்னேறலாம் நினைக்கிறோம். 4 மணி நேரம் அடுப்புல சோத்தை போட்டு உட்கார்ந்தா குக்கர் விசில் அடிக்கும் போது எந்திரிச்சு போய் இறக்கி வைக்கிற அளவுல நம்ம ஆக்கிவிட்டானா இல்லையா? மெகா தொடர்கள் பொம்பளை எல்லாம் அங்க கட்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆம்பளை எல்லாம் மிட் நைட்ல கொண்டாடி மிட் நைட் ஷோ திருப்பி பார்த்துட்டு இருக்கான். இது நடந்துகிட்டு இருக்கிற காட்சியை பாக்குறீங்க. இது பத்தாண்டு மேல்நாட்டு சேனல்கள் வேற, பேஷன் டிவி, இளவு டிவி என்னமோ வந்து நம்மளை கெடுத்து குட்டி சேர் ஆகிட்டு இருக்கான். நான் என்ன சொல்றேன், ஏன்பா இதுக்கு தானே அந்த டிவி, இதை கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தா முதல்ல அவன் ஒழிப்பான். இதை அவன் இருந்திருந்தான், டிவியை கண்டுபிடிச்சானே, இதுக்காக கண்டுபிடிச்சோம், இந்த கற்பழிப்புக்காக கண்டுபிடிச்சோம், இந்த விபச்சாரத்துக்காக கண்டுபிடிச்சோம், இந்த ஆபாசத்தை அரங்கத்திற்கு கண்டுபிடிச்சோம், எவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லுவதற்கு கண்டுபிடிச்ச நாசமாக்கி விட்டாங்க. அவன் வந்து போவாங்க. அப்ப இந்த சாமா மாட்டிக்கிட்டு இருக்கிறது சரியான ஆள்கிட்ட மாட்டல. ஒழுங்கான ஒரு கவர்மெண்ட்ல மாட்டி இருந்தா, நான் ஒழுங்கான கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் சொல்ல, 50 வருஷமா உள்ள எல்லா கவர்மெண்ட்டும் சேர்த்து சொல்றேன். ஒழுங்கான ஒரு கவர்மெண்ட்ல, சீனா மாதிரி ஒரு கவர்மெண்ட்ல மாட்டி இருந்தா அது எங்கேயோ போயிருக்கும். ஒழுங்கான ஒரு முதலாளிட்ட அது மாட்டி இருந்தா நம்மளை எங்கேயோ கொண்டு போயிருப்பான். எல்லாம் அவனுக்கு கமர்ஷியல் தொழில். தொழில் என்ன? நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்துவதுதான் தொழில வெற்றி பெற முடியும். நம்ம பலவீனம் என்ன? லாட்டரிக்கு விளம்பரம் போட்டா கூட ஒரு பொம்பளை 2 பீஸ் ஆட விடணுமா? லாட்டரிக்கு பொம்பளை ஒரு லாட்டரிய போடுறான், பூட்டான் லாட்டரி நம்ம பொம்பளை ஆட விடுறான். நியூஸ் பார்க்க முடியல, நியூஸுக்காக சேனல் திருப்பினா பூட்டான் லாட்டரி வந்து பயம் காட்டுது. அதுல ஒரு பொம்பளை 4-5 பொம்பளை ஆட விட்டுறான். முழுக்க 2 பீஸ் தான் இருக்கு, மேல 1 கீழே 1.
இதுக்கும் லாட்டரிக்கு என்ன வாங்கிட்டேன்னு சொல்லி முடிக்கிறான். இதை பார்த்தா என்ன ஆகுறது? லாட்டரியை நீ பாக்குற, நீ அந்த விளம்பரத்தை பாக்குறதுக்காக வேண்டி எத்தனை பேருக்கு தவங்க கிடக்கிறான். அப்ப நம்மள என்ன மாதிரி மெண்டலா தயார்படுறான்னு பாருங்க. அதுதான் இஸ்லாம் தடுக்குதே தவிர இந்த சாதனங்களை மீட்டெடுத்து நல்லதுக்கு பயன்படுத்தணும். டிவிய தொலைக்காட்சிகளை எல்லாம் அற்புதமான விஷயங்களுக்கு பயன்படுத்தினா, இந்த எழுத்தறிவு திட்டம்னு சொல்றானுங்க, இதை டிவியில பண்ண இயலாது. எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் நாசமாக்குறான். டிவியில ஒரு நேரத்தை ஒதுக்கி வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் படிக்க முடியாதா? எழுத்தறிக்கிறது இதை ஆனான்னு சொல்லி போட்டு காட்டுனா உட்கார்ந்து சிலேட்ல எழுத மாட்டான், வெக்கப்படாம படிப்பானே. முதியோர் கல்வி திட்டங்கிறான, அதை டிவியில பண்ணலாமாங்க? இப்படி எவ்வளவோ செய்யலாம். அதைத்தான் இஸ்லாம் வந்து நல்லதுக்கு பயன்படுத்தினா ஓகே, கெட்டதுக்கு பயன்படுத்தினா எது கெட்டதா இருந்தாலும் இஸ்லாம் ஏத்துக்கிறார். டிவின்னு இஸ்லாம் சொல்லல, அசிங்கத்தை இஸ்லாம் தடுக்குது, ஆபாசத்தை தடுக்குது, ரெட்டை அர்த்தம் உள்ள பாடலை தடுக்குது. பாட்டுலாம் ஒரு கேட்கிற மாதிரி பாட்டாங்க, யோசிச்சு பாருங்க. பாடல்னு சொல்லி எழுதுறானே, நமக்கு நம்மளாம் புலவர்களா இல்ல, அதனால அர்த்தம் வழங்காம நம்மளும் சேர்ந்து ஹம்மிங் பண்ணிட்டு போயிடுறோம். அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரியான ஒரு அசிங்கம் ஏதாவது இருக்கா? அதனால நம்மள மூலையில ஏத்தலாம் கொண்டாந்து. அதனால வந்து கெட்டதுல இருந்து மீட்டெடுத்து நல்லதுக்கு மாத்தணும். அதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு.